பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு நீதிமன்றம் 3 நாட்கள் போலீஸ் காவல் விதித்திருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றம் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில சில சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் சென்னை வருவதாக அங்கிருந்தே ஒரு வீடியோ வெளியிட்டு வராரு. சரியாக பிற்பகல் 1:10 மணிக்கு நான் சென்னை விமான நிலையத்தில் இருப்பேன் அப்படின்னு சரியா நாள் நேரம்லாம் குறிச்சிட்டு அவர் சென்னைக்கு வருகிறார். விமான நிலையத்திலேயே அங்கு விமான நிலைய அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்று காவல்துறையினர் அங்கேயே வைத்து மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடத்துறாங்க. அதற்கு பிறகாக மகாவிஷ்ணுவை அழைத்து வந்து விசாரணை நடத்தி அவரை கைது செய்கிறாங்க. 5 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த நிலையில் தான் அவர் தரப்புல ஒரு ஜாமீன் மனு என்பதும் தாக்கல் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிமன்ற காவல் கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனு 2 மனுவும் ஒரே நேரத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதனால காவல்துறை மகாவிஷ்ணுவை கொண்டு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. இந்த போலீஸ் கஸ்டடியில் எடுக்கக்கூடிய மனுவும் பெயில் பெட்டிஷனும் ஒரே நேரத்தில் வர்றதுனால மகாவிஷ்ணு தரப்பிலிருந்து அந்த பெயில் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுறாங்க. அந்த ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிடுறாங்க. அதன் காரணமாக மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தரப்புல நானே வாதாடி கொள்கிறேன், வழக்கறிஞர்லாம் வேண்டாம், நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வாதங்களை அவரே நீதிபதியிடம் முன்வைக்கிறார். 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான அனுமதி என்பது காவல்துறை தரப்பிலிருந்து கோரப்படுகிறது. ஆனால் சைதாப்பேட்டை நீதிமன்றம் 3 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே அவரை சிறையில் அடைப்பதற்கு முன்னாடி காவல்துறையினுடைய விசாரணையில் மகாவிஷ்ணு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் எதையும் தவறா சொல்லலை, ஏற்கனவே சித்தர்கள் சொன்னதைத்தான் நான் மறுபடியும் மாணவர்கள் கிட்ட பேசினேன், நான் எதையும் தவறா பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அவர் ரொம்ப ஆணித்தரமா பேசினதா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம சிறைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய கைதிகளிடமும் கூட நான் சொற்பொழிவாற்றுவேன், அங்க போயும் இது சம்பந்தமெல்லாம் அவங்க கிட்ட பேசுவேன் அப்படின்லாம் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருந்தார் மகாவிஷ்ணு. இந்த நிலையில அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் இப்போ ஒவ்வொன்னா கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில தாய் மகன் உறவு குறித்து மகாவிஷ்ணு ரொம்ப கீழ்த்தரமா முகம் சுளிக்கக்கூடிய வகையில பேசின வீடியோவும், அதே நேரத்தில் முருகனினுடைய பக்தராக அறியக்கூடிய அருணகிரிநாதர் அவர் மேற்கொண்ட அந்த தவத்தின் பலனாகவும் அவர் மேற்கொண்ட அந்த இயற்றிய பாடல்கள் அந்த அடிப்படையில் முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்ததாகவும் நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் அருணகிரிநாதர் எத்தனை பெண்களோடு அவர் இணைந்திருந்தார் அப்படின்லாம் ரொம்ப கொச்சையாக பேசிய அந்த காணொலியும் வெளியாகி இப்ப கடுமையான விமர்சனத்துக்குள்ள உள்ளாகி இருக்கு. ஏற்கனவே ஆன்மீக பேச்சு அல்லது ஆன்மீகம் தொடர்பாக ஏன் மாணவர்களிடம் பேசக்கூடாது, அவர் என்ன அப்படி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு பலர் மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக நின்றார்கள், அவருக்கு ஆதரவு குரல் எழுப்பினார்கள். ஆனா இப்போ இந்த காணொலியை பார்த்த பிறகாகவும் அந்த ஆதரவு குரல் எழுப்பிய அல்லது ஆன்மீகம் பேசுவதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய வகையில மகாவிஷ்ணுவினுடைய இந்த காணொலி அமைந்திருக்கிறது. ஏன்னா அவர் பள்ளி படிப்பை முடிக்காதவர், 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, அதுக்கு மேல அவர் படிக்கல. பரம்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற பெயர்ல பல்வேறு பொருட்கள், இந்த கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை விற்பனை செய்வது அப்படிங்கிற பணிகள்லாம் ஈடுபடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் யோகா வகுப்புகள், குண்டலினி வகுப்புகள் அப்படின்ற இந்த வகுப்புகள்லாம் நடத்துறாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் 5000 அதிகபட்சம் 15,000 20,000 வரைக்கும்லாம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இவர் பல்வேறு வெளிநாடுகளிலும் இந்த மாதிரியான யோகா வகுப்புகளை எல்லாம் நடத்துறாரு. இங்க 28, 29 தேதிகளில் சென்னையில சைதாப்பேட்டை, அசோக் நகர் அரசு பள்ளிகள் எல்லாம் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு தான் இவர் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னில இவருடைய நிகழ்ச்சிக்காக போறாரு. அங்க போயிருக்கும் போதுதான் இங்க இந்த புகார் பூதாகாரமாக வெடிக்கிறது. மகாவிஷ்ணு மீதான நிறைய புகார்கள், மிக குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் குறித்து கடந்த பிறவி இம்மை மறுமை எல்லாம் குறித்து அவர் பேசின பேச்சுக்கள் ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்கள்லாம் கடுமையான சர்ச்சைக்கு உள்ளாச்சு.
இந்த நிலையில தான் மகாவிஷ்ணு னுடைய இந்த பழைய சர்ச்சை வீடியோக்கள்லாம் மீண்டும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல தற்போது ஒரு சர்ச்சையில மாட்டின மகாவிஷ்ணு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சர்ச்சைகளிலும் மாட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போ 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்க போறாங்க. அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அதே நேரத்தில் அவர் மீண்டும் தனியாக இன்னொரு பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாமீன் கோரி அவர் மீண்டும் அவருடைய தரப்பு நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனா தன் தரப்புக்கு தானே நீதிமன்றத்தில் வாதாடி கொள்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்டதும் அவர் நீதிபதிகளிடம் முன்வைத்த வாதங்களும் தான் இப்போ மீண்டும் கேள்விக்குள்ளாக இருக்கு. என்ன அடிப்படையில் அவர் வாதங்களை முன்வைத்திருப்பார்? மீண்டும் மீண்டும் அவர் காவல்துறையிடம் சொன்ன அதே வாதம் தான் முன்வைக்கப்படும். தாம் பேசினதுல எந்த தவறும் இல்லை, சித்தர்கள் பேசினது தான் நான் பேசினேன், நெருப்பு மந்திரம் சொன்னா நெருப்பு எரியும், மந்திரம் சொன்னா காத்துல பறக்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் பேசியது ஏற்கனவே கடுமையான விமர்சனக்கு உள்ளான நிலையில சித்தர்கள் பேசிய பேச்சை மீண்டுமாக மகாவிஷ்ணு பேசியதும் அல்லது அதை மேற்கோள் காட்டி பேசியதும் தான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளானதாக மாறி இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி தன்னுடைய பழைய வீடியோக்கள் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பது மீண்டும் மீண்டும் அவரை அடுத்தடுத்த சர்ச்சைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாக்கி இருக்கிறது. அருணகிரிநாதர் குறித்து பேசியதோ அல்லது தாய் மகன் உறவு குறித்து, தாய் மகன் உறவு அப்படிங்கிறது ஒரு புனிதமான உறவா பார்க்கப்படக்கூடிய நிலையில அது குறித்தெல்லாம் கடுமையான கொச்சையான வார்த்தைகள்ல தாயும் மகனும் இணைந்தால் குழந்தை பேர் கிடைக்காதா அப்படிங்கலாம் ரொம்ப கீழ்த்தரமா மகாவிஷ்ணு அந்த காணொலியில பேசியிருக்கிறார். எனவே இந்த விவகாரம் மீண்டும் அது பூதமாக கிளம்பும். அடுத்தடுத்த நெருக்கடிகள்ல மகாவிஷ்ணு சிக்கி இருக்கிறார். எனவே இந்த 3 நாள் போலீஸ் காவல் முடிந்து காவல்துறை தரப்பிலிருந்து அவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையினுடைய ஒரு இடைக்கால அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம். அதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பிரிவுகளின் கீழ் அவர் தொடர்ந்து சிறையிலேயே இருக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.